அஸ்ஸலாமு அலைக்கும். ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, அரிசி பருப்பு சாதம் தான் பார்க்க போகிறோம். அந்த பருப்பு கூட ராஜ்மா 1/4 டம்ளர், பச்சைப்பயிறு 1/4 டம்ளர், கருப்பு சுண்டல் 1/4 டம்ளர், பச்சை பட்டாணி 1/4 டம்ளர் இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நீங்கள் காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சுருங்க. இல்லை இப்போ உடனே செய்யணுன்னா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா அரை மணி நேரத்தில் ஊறிடும். நம்ம குக்கரில் ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். எனக்கு உடனே இப்போ செய்கிறதுக்காண்டி நான் கொஞ்சம் சூடு பண்ணி குக்கரில் போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. அரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், 1/4 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இது ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் 3 பேர் சாப்பிட்ற அளவு நான் செய்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ கூட குறைச்சா செஞ்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் எண்ணெயும் நெய்யும் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். வெங்காயமும் போட்டுக்கலாம். நான் அரிசி பருப்பு சாதம் குஸ்கா ஸ்டைலில் செய்கிறேன். ஒயிட் குஸ்கா செய்வோம்ல, அந்த மெத்தடில் செய்கிறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி, புதினா, பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை எல்லாம் இதிலே போட்டுக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இதில் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் என்ன கொஞ்சம் பருப்பு போடுறதுனால கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ குக்கரில் வச்சு தானியம் நல்லா வெந்திருக்கும். இப்போ அதையும் எடுத்து இதிலே போட்டுக்கலாம். இப்போ அரிசியை நல்லா கழுவிட்டு வடித்து அதையும் போட்டுக்கலாம். இப்போ அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு நம்ம அந்த பயிரில் உப்பு போட்டிருக்கோம். குக்கரில் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம். நீங்கள் இதுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. இது ஒரு விசில் வச்சா போதும். சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. அரிசியெல்லாம் உடையாமல் சூப்பராக இருக்குது பாருங்கள். மேலே நெய் ஊற்றி பிளேட்டில் பரிமாறலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள் சாப்பாடு. டேஸ்ட்டும் அதே மாதிரி அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதே அளவில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்களும் இது மாதிரி செய்யலாம். இப்போ பிளேட்டில் வைக்கிறேன் பாருங்கள். இதுக்கு சைடிஷ் நான் மில் மேக்கர் மசாலா தான் செஞ்சுருந்தேன். அந்த மில் மேக்கர் மசாலா வேணுன்னா என் வீடியோவில் இருக்குது, போய் பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.